டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான தொடர் வகுப்புகளில் இன்னைக்கு டே 5ல் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமி அண்ட் ஜியாகிரஃபியில் எந்தெந்த டாபிக்ஸுக்கெலாம் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும், ரிவிஷன் பண்ணும்போது எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்ம அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்கான என்டையர் திங்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சென்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் என் கிளாஸை வந்து கிளாஸ் 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே சயின்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு, எப்படி ஒரு சப்ஜெக்டை அணுகணும், ஒரு சப்ஜெக்டோடைய எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன, ஒரு பேர்ட் ஐ வியூவில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த டாப்பிக்கை நம்ம படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது தொடர்பான ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ரிவிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் கரெக்டான ஒரு மெத்தடும் கூட. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் படிக்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிவிஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த டாபிக்ஸை மட்டுமாவது கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், பல வாட்டி ரிவிஷன் பண்ணணும். அதுதான் ஒரு போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேள்விகளை அணுக தயாராகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் எக்கனாமிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு எப்பொழுதும் போல் நம்ம புதிய சமச்சீர் பாட புத்தகத்தில் எந்தெந்த லெசன்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம், அந்த லெசனோட நேமு, அந்த லெசனோடைய பேஜ் நம்பர் எல்லாமே வந்து நம்ம ஒரு டேபிளோ காலம் மூலியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட்டாக டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரியே ஒரு சில எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 8 டாபிக் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இந்த 8 டாபிக்குமே பொது தான். பட் 2 டாபிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம் டிஎன்பிஎஸ்சிக்கு. பட் இப்போதைக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த 8 டாபிக்கும் என்ன அப்படின்றத மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இருக்குது பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட். எக்கனாமிக் கான்செப்ட்னா ரொம்ப அடிப்படையான கான்செப்ட். எப்படி நேஷனல் இன்கம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஜிஎன்பி, ஜிடிபி, அப்புறம் பர் கேபிட்டா இன்கம், என்என்பி, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டடாக கொஷின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி அப்படின்ற மாதிரி ஒரு சில அடிப்படையான தகவல்கள் வந்து நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. அதை நம்ம படித்தோம்னா போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். செகண்ட் டாபிக் வந்து இந்தியன் எக்கனாமி. இதில் வந்து நம்ம எக்கனாமி மிக்ஸ்டு எக்கனாமியை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். கேபிட்டலிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன. கேபிட்டலிசம்னா ஒன்றும் இல்லை, மணின்னு சொல்லி மணி ரிலேட்டடாக இருக்கிறது கேபிட்டல். இன் அடிஷன் டு மணி பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஆல்சோ கன்சிடர்ட். அது எது அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியலிசம். இது ரெண்டையும் பிளெண்ட் பண்றாங்க. த காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், அதுதான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் 2வது டாப்பிக்கை நம்ம முடிச்சிடலாம். 3வது டாபிக் வந்து கொஷின் ஏரியா, அக்ரிகல்ச்சர். நம்ம நாட்டில் கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எந்தெந்த சீசனில் எந்தெந்த கிராப் நம்ம பயிரிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம படிச்சிருக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம், அக்ரிகல்ச்சர் சார்ந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் என்னென்ன, இந்த இடத்துல ஒரு முக்கியமான பேங்க் பற்றி நம்ம படிக்கணும், அது வந்து நபார்டு. எல்லாமே பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ஒரு பெரிய பெரிய எக்ஸாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, குரூப் 1 குரூப் 2 அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அசால்ட்டாக எல்லா டாப்பிக்குமே நீங்கள் தட்டி விட்டுற முடியும். பட் இப்போ தான் ஒரு பிகினராக இந்த எக்ஸாம் எழுத போகிறேன், எஸ்ஏ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன டாபிக் நபார்டா, அது என்னென்னலாம் பண்ணுது, அந்த ஸ்கீம்ஸ்னால பயன்படக்கூடிய பெனிஃபிஷியரி யார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் ரொம்ப முக்கியம், நம்ம தமிழக அளவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமும் ரொம்ப முக்கியம். 4வதாக நம்ம பார்க்குறது இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரைமரி செக்டர்னா என்ன, செகண்டரி செக்டர்னா என்ன, டெர்ஷியரி செக்டர்னா என்ன, இந்த 3 செக்டாரும் நம்ம ஜிடிபிக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி கான்செப்ட்ல இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, பப்ளிக் செக்டர் அப்புறம் பிரைவேட் செக்டர். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நவரத்னா, மினி ரத்னா, அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் பெட்ரோலியமோ, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமோ, இது மாதிரி இல்லை ஓஎன்ஜிசியோ, இது மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியை கொடுத்துட்டு அது எந்த கிரைட்டீரியாவுக்கு கீழே வருது, மகாரத்னாவா, மினி ரத்னாவா, நவரத்னாவா, அது மாதிரி வந்து கேட்பாங்க.
கேட்பாங்க. அப்படின்னா என்ன, நவரத்னால எத்தனை கம்பெனி இருக்கு, மினி ரத்னால எத்தனை கம்பெனி இருக்கு, அது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேள்விகளை நம்மளால எளிமையா அணுக முடியும். அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இதுல பேங்கிங் செக்டர், நான் பேங்கிங் செக்டர், இதுல முக்கியமான கொஸ்டின் ஏரியா வந்து ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், அதுல இருந்து வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும். அது மட்டும் இல்லாம மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ. இது மாதிரி ஆர்பிஐ சார்ந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நாம படிச்சு வச்சிருக்கணும். ஆறாவதா இருக்கிறது பட்ஜெட். நம்ம யூனியன் பட்ஜெட்னா என்ன அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு ரெவென்யூ டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்கா இதுல கவர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல வரும். அப்புறம் சோஷியல் செக்டர், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது யூனியன் கவர்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம், இதெல்லாம் வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ண வேண்டிய ஏரியா. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு அதி முக்கியத்துவம் வந்து பெறும். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் இஷ்யூஸ்னா என்னென்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், பாவர்ட்டி சொல்லலாம். இதெல்லாம் எராடிகேட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் எந்த கமிட்டி போட்டுச்சு, அதை எராடிகேட் பண்றதுக்கு எந்த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, அதோட பெனிஃபிஷியரி யாரு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமை தெரிஞ்சுக்கிறதுக்கு யோஜனா அப்படின்னு ஒரு மேகசின் இருக்கு. பட் இன்னும் நம்ம கையில ஒரு 10 days கிட்ட இருக்கிறதால அதெல்லாம் போட்டு நாம குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தமிழ்நாடு கேரியர் சர்வீஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த ஸ்கீம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். தமிழ்நாடு எக்கனாமி சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து உங்களால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். ஸ்கூல் புக்ல ஒரு சில லெசனை மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நான் சொல்றேன். இப்போதைக்கு எக்கனாமியில இந்த 8 சாப்டர் இருக்கு. இந்த 8 சாப்டருக்கான ஒரு ஓவர்வியூவை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பார்க்க போறோம். இந்த இடத்துல சோஷியல் ஜியோகிராஃபின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து சோஷியல்ல முதல்ல எக்கனாமி பார்த்தோம். இப்போ சோஷியல்ல அடுத்தது ஜியோகிராஃபி நம்ம பார்க்க போறோம். சோஷியல் ஜியோகிராஃபின்றது ஜியோகிராஃபி கீழே வரக்கூடிய ஒரு பார்ட்டை, அதை நான் மீன் பண்ணல. இது வந்து ஒரு சப்ஜெக்டை மீன் பண்றோம் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோகிராஃபியில ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பேசிக் கான்செப்ட் அப்படின்ற அந்த டாபிக். இதுல வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணோம்னா யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அப்புறம் லாட்டிடியூட், லாங்கிடியூட், இது மாதிரியான பேசிக்கான டாபிக். ஒரு பூமி உருவான முறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோ மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோனா பூமி அப்படின்னு சொல்லி அர்த்தம், எர்த். மார்ஃப்னா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அர்த்தம். பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேரு ஜியோ மார்ஃபாலஜி. இது மாதிரி பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ல வந்து நாம கவர் பண்ணோம். தென் ரெண்டாவதா இருக்கிறது பிசிக்கல் ஜியோகிராஃபி. பிசிக்கல் ஜியோகிராஃபினா என்ன, ரிவர்ஸ், மவுண்டெயின், பிளாட்டியூ, இது வந்து ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸா இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல, நான் சொல்றேன். அப்புறம் மூணாவதா இருக்கிறது ஹியூமன் ஜியோகிராஃபி. ஹியூமன் ஜியோகிராஃபில வந்து செட்டில்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் எல்லாமே ஹியூமன் ஜியோகிராஃபி கீழே வரும். நாலாவதா இருக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபி. நம்ம 10th புக் தான், ஸ்கூல் புக்ல 10th புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்றோம். அப்படின்ற பட்சத்தில் தமிழ்நாடு ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கேள்விகளை நம்மளால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். இப்போ 4 கான்செப்ட், 4 டாபிக் நான் கொடுத்துருக்கேன்னா அதிகமான கொஸ்டின் இந்த நாலாவதா நான் சொன்ன தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருந்தா வரும். இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியை நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நாளோடைய மேலோட்டமான ஒரு ஓவர்வியூ வந்து இதுதான். இது இல்லாம கிளைமேட்டாலஜி இருக்கு, அதெல்லாம் நீங்க பேசிக் கான்செப்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, யூபிஎஸ்சி இது மாதிரிலாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜியோ மார்ஃபாலஜி தனி டாபிக்கா படிப்பீங்க, கிளைமேட்டாலஜி தனி டாபிக்கா படிப்பீங்க, ஓஷனோகிராஃபி தனி டாபிக்கா படிப்பீங்க. பட் இந்த இடத்துல வந்து நான் எல்லா கான்செப்டையுமே இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கு கீழே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கை வந்து என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த அரிஹேண்ட் ஜிகே அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். இதை ரெஃபர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் சொல்ல போற லெசன்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின், அப்புறம் பாக்ஸ்ல அந்த லெசனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாலாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டா இருக்கும். நீங்க ஏற்கனவே 6th to 12th புக்கு நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு அரிஹேண்ட் ஜிகே புக் பேக் கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன் அரிஹேண்ட் ஜிகே நம்ம கொடுக்குறதுனா ஒன்லைனர், அப்புறம் முக்கியமான ஜிகே ரிலேட்டடான ஃபேக்ட் எல்லாம் அதுல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நான் சொல்றேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த அரிஹேண்ட் ஜிகே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கரெக்ட் மெத்தடா இருக்கும். இது வந்து வேர் டு ஸ்டடி. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது எக்கனாமிக்ஸுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கோங்க. 6th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கொடுத்துருப்போம். 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 கொடுத்துருப்போம். பாக்கி எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டோட நம்பர் 8th to 12th வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் வாரியா இருக்காது. அதனால அந்த ஸ்டாண்டர்டோட நம்பர் கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் காலம்ல. செகண்ட் காலம்ல எந்த லெசன் நம்பரை நாம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருப்போம். தேர்ட் காலம்ல இங்கிலீஷ்
புக்கில் அந்த லெசனுடைய பேர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். தமிழில் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தமிழில் வந்து இந்த லெசன் நம்பர் கரஸ்பாண்டிங் இந்த லெசன் நம்பர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க தமிழ் புக்கில் அப்படின்ற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் காலமில் இருக்குது பேஜ் நம்பர். இங்கிலீஷ் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இந்த லெசன் ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் காலமில் கொடுத்துருப்பேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த லெசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தாகணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய டாபிக், இதில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 3 டாபிக் வந்து இதில் கவர் ஆகும். இதோட வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். இதில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த டேபிள் காலமில் கவர் பண்ணியிருப்போம். டைம் இருக்குது என்னால் எல்லாமே பார்க்க முடியுன்றவங்க 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரை இன்னும் கூட நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கங்க. ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் பார்ட், ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடியில் செகண்ட் பார்ட் வந்து இதில் இருக்குது. இதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இதோட வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கான வேர் டு ஸ்டடி. ஓகே, இப்போ வந்து நாம ஜியோகிராஃபினா என்ன, எக்கனாமினா என்ன, அந்த சப்ஜெக்டோடைய ஓவர்வியூ என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம கவர் பண்ணோம், தென் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றதுக்கான வேர் டு ஸ்டடியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்பொழுதும் போல ஒரு சில கொஷின்ஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நேஷனல் இன்கம் இஸ் மெஷர்டு யூசிங் விச் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்கம் எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நாம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இது மாதிரியான ஒரு சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நேஷனல் இன்கம் மெஷர் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் த ஹையஸ்ட் டு தமிழ்நாடுஸ் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிடிபி வேற, ஜிஎஸ்டிபி வேற. ஜிஎஸ்டிபின்றது ஒரு மாநிலத்துக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுல வந்து எந்த செக்டர், 4 செக்டர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 4 செக்டர்ல எந்த செக்டர் வந்து ஜிஎஸ்டிபிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சர்வீசஸ், சேவைத்துறை தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ஜிஎஸ்டிபிக்கு அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து த மான்சூன் இன் இந்தியா இஸ் காஸ்ட் பிரைமரிலி பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கோரியாலிஸ் ஃபோர்ஸ், டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி, ஓஷன் கரண்ட், ஜெட் ஸ்ட்ரீம், அது மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை வந்து டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. இது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பில நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 4வது கொஸ்டின் வந்து நிதி ஆயோக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நிதி ஆயோக் வரதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று 1950லேருந்து ஃபோர்ஸில் இருந்துச்சு. அது வந்து 2014ஓட அதை வந்து நிறுத்திக்கிறாங்க. 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட டேட் வந்து ஜனவரி 1 2015 டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2015 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஒரு விடை. ஆப்ஷன் சி 2015 இஸ் த ரைட் ஆன்சர். தென் 5th கொஸ்டின் வந்து பிளாக் சாயில் இஸ் ஐடியல் ஃபார் விச் கிராப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிளாக் சாயில்னாலே காட்டன் தான், பருத்தி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 6th கொஸ்டின் வந்து என்னன்னா ஆர்பிஐயோடைய ரோல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ நிறைய ரோலை வந்து பிளே பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து வாட் இஸ் நோன் ஆஸ் த பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்றது ஆர்பிஐ பிளே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஸோ 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆர்பிஐ இஸ் த ரைட் ஆன்சர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஸ்டின் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ் லெவல். ஆப்ஷன் ஏ is the right answer. Inflation என்னன்னா ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ் லெவல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஓவர்வியூ, சப்ஜெக்டோடைய ஓவர்வியூ என்ன அப்படின்றத தனித்தனியாக வந்து நம்ம பார்த்தோம். எக்கனாமிக்ஸுக்கு பார்த்தோம், தென் ஜியோகிராஃபிக்கு பார்த்தோம். அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் கொடுத்துருக்கிறது ஹோலிஸ்டிக்காக நான் வந்து கொடுத்துருப்பேன், எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் ஃபைனல் மினிட்ல இருக்கிறதால எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்காதவங்க இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நல்லா பாருங்கள். எந்த சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியாது, எக்கனாமி தெரியாது அப்படின்ற மாதிரி எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அந்த சப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா இருக்கக்கூடிய கொஷினையாவது சரியாக எழுத பாருங்கள். அதனால் படிக்கும் போதே எந்த சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிப்பேன். அதிக வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். தென் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3
ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை நீங்களே செல்ஃப் எவால்வேட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து 80 கொஷின் ஜிகேல 60 கொஷின் சைக்காலஜியில் வந்து நம்ம எழுதணும், 140 கொஷின் நம்ம எழுதணும் அப்படின்றதால கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே என்னால் எல்லா கொஷினையுமே எழுத முடியுதா அப்படின்றத ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.